ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 30 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி வந்து அவங்க மாமா கிட்ட வந்து நீங்க இன்னைக்கு கிளம்பிடணும், அத்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு காலையில ஃபோன் வரும், நீங்க கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. காலையில வந்து அவங்க மாமா எந்திரிச்சு வந்தோடனே வீட்ல எல்லாரும் வந்து மட்டன் இன்னைக்கு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம், தலைக்கறி இருக்கு எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ரோஹிணி யாரோ கால் பண்ற மாதிரி பேசிட்டே வராங்க. ஐயோ, அப்படியா ஆன்ட்டி, கண்டிப்பா அனுப்பிவிட வந்தா அனுப்பி விட்டுறேன். அங்கிள் வந்த பிறகு தான் இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கானோடனே எந்த ஆன்ட்டிக்கு, ஐயோ ஆன்ட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கேட்டோடனே, நான் நல்லா தான் இருக்கேனோடனே, ஐயோ அங்கிள் உங்க ஆன்ட்டிக்கு நம்ம ஆன்ட்டிக்குன்னொடனே, நேத்து நைட்டு பேசினமே அதுவா, சரிம்மா சரிம்மான்னொடனே இப்போ முத்து கேட்குறாரு என்ன நைட்டு பேசுனீங்கன்னொடனே, இல்ல அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு பேசினேன்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறாரு. அப்புறமா ரோஹிணி ஒரு வழியா அவரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ முத்துவும் அவங்க ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு எப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்கடா இவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் போய் அவர வந்து வெளிய அனுப்பி விட்டுட்டு வந்த பிறகு, பாட்டி வந்து எல்லாருக்கும் போட்டி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கவங்க பேர் கூட அவங்கவங்க பேசிக்கிறாங்க. இப்ப ஸ்ருதியும், ரவியும் என்ன சொல்றாங்கன்னா, எப்படின்னாச்சும் மீனா ஜெயிச்சா ஜெயிக்கட்டும். ஆனா முத்துவ ஜெயிக்க விடவே கூடாதுங்க மாரி ஸ்ருதி பேசுறாங்க. அதே மாரி இங்க ரோஹிணியும், மனோஜும் அவங்க 2 பேரையும் ஜெயிக்க விடவே கூடாது. நம்ம தான் ஜெயிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஆனா முத்துவும், மீனாவும் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கட்டும். நம்ம குடும்பத்துல தானே போட்டி நடக்குது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்ப விஜயா இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு வச்சு, அவங்க 2 பேரும் ஜெயிச்சிடவே கூடாது. நீங்க ஜெயிக்கணுங்க மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி இதெல்லாம் சரியில்லையேன்னு சொல்லி எல்லாரையுமா கூப்பிட்டு டீம் பிரிக்கிறாங்க. லேடீஸ் எல்லாருமே அண்ணாமலை டீமும், ஜென்ட்ஸ் முத்து எல்லாருமே விஜயா டீமும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ விஜயா என்ன சொன்னாங்க, ஐயோ இவன் இருக்கிறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னோடனே, ஏன் எல்லாம் உன் பையன் தானே அப்படின்னு சொல்லி பாட்டி சத்தம் போடுறாங்க. அப்புறமா எல்லாரும் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் மனோஜ வந்து கண்ணை கட்டி அனுப்பி விடுறாங்க. அவர் போய் பானையை அடிக்க போடுறாரு. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.